Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சிலை செய்ய போறோம். இது நம்ம செஞ்ச சிலை தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சிலைவே இல்லாம நீங்களே செஞ்சிடலாம் फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स இந்த சிலை எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம வந்து மாவை யூஸ் பண்ணி சூப்பரான சிலை வந்து செய்ய போறோம். அது எப்படி அப்படி சொல்லி தான் சொல்ல போறேன். மாவு வந்து நீங்க வந்து கோதுமை மாவா இருக்கட்டும், மைதா மாவா இருக்கட்டும், எந்த மாவுனாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே, நான் வந்து கோதுமை மாவு வீட்ல இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து நீங்க எந்த சிலையை செய்ய போறீங்களோ அந்த சிலை வந்து கண்டிப்பா தேவைப்படும். நான் ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்கேன். அடுத்து ஒரு லட்சுமி இந்த சாமி இந்த ரெண்டு சிலை வந்து வச்சிருக்கேன். சரி ஓகே, ரெண்டு சாமி இருக்கட்டும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து அதை மோல்டு பண்ணதுக்கு அடுத்து அதை வந்து சிலையை வந்து மாற்றுவோம்னா அதுக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஹார்ட்வேர் கடைகள்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து 1 கிலோவே 30 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. 25 ரூபாய்க்கு கூட இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஜிப்சம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வாங்கிக்கோங்க. சாக் பீஸ் கூட இதை வச்சு செய்யலாம். இது வந்து 1 கிலோ அளவு நான் இருந்தேன். நீங்கள் 1/2 கிலோ அளவு கூட வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து தேவைப்படும். அந்த மோல்டில் வந்து மேலே வந்து வச்சதுக்கு அடுத்து அந்த இதில் அமுக்கி மோல்டை வந்து எடுக்கணும்ல. ஸோ அதனால் அந்த சிலைக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு ஆயில் வந்து வேஸ்ட் ஆயில் கூட எடுத்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவை வந்து நம்ம வந்து சப்பாத்தி பிசையும் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வந்து பிசைஞ்சேன் நல்லா இந்த மாதிரி வந்து வர்றதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் மோல்டு வச்சுட்டு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, இதை வந்து நல்லா வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து வச்சுக்கிறேன். டப்பாவில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இப்படி கூட மேலே வந்து மோல்டை வச்சு எடுத்துக்கலாம். சரி ஓகே, அதே மாதிரியே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அசையாமல் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து அதில் வைக்கிறேன். நல்லா வந்து சமமாக வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், ஓரளவு நம்மளுக்கு வந்து சமமாக வந்துருச்சு. வந்ததுக்கு அடுத்து இதை நான் உள்ளே வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ லட்சுமி இவங்க சிலையை வந்து நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சிலையை கூட வந்து வச்சுக்கோங்க. ஆயில் வந்து சாமி மேலே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா தான் எடுக்கும் போல் அப்படியே வந்து வரும். அதுபோக இதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக இருந்தால் போதும், ரொம்பவும் ஆயில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு சாமி மேலே. இதுக்கடுத்து மோல்டு மேலே வந்து இந்த இதுக்கு மேலே வந்து அமுக்கணும். சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரே ஃபோர்ஸாக வந்து அமுக்குங்க. அப்படின்னா தான் வந்து உள்ளே கரெக்டாக வந்து சாமி சிலை வந்து போகும். இப்போ இந்த அளவுக்கு வந்து போயிட்டாங்களா, போனதுக்கடுத்து மாவை வந்து மேலே வந்து அதாவது மேலே வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இந்த இதை வந்து மாவை வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் வைக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து மோல்டு வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், சமமாக வச்சாச்சா. வச்சதுக்கடுத்து அந்த கேப்பில் நான் மாவு இருக்கிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி திணிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மெதுவாக எடுக்கலாம் சாமியை. மேலோட்டமாக எந்த ஒரு சேக்கும் இல்லாமல் மெதுவாக சாமியை எடுங்க. அப்படியே இந்த சைடும் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்துடும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு மோல்டு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த இது முடிஞ்சிருச்சு. உடனே அதுக்கடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம வச்சுருக்கோம்ல, அதை வந்து கரைச்சி இதில் வந்து கரெக்டாக வந்து மோல்டில் வந்து ஊற்றணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து கரைச்சிட்டு இதில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சம அளவு வந்து போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு. போட்டதுக்கடுத்து கொஞ்சம் போல் தண்ணி வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து கலந்தீங்க அப்படின்னா உடனே வந்து கலந்துட்டு வந்து ஊற்றிடுங்க. ஏன்னா இது செட்டிங் டைம் ரொம்ப கம்மி. ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி இதிலேயே வந்து நம்மளுக்கு ஈஸியாக செட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உள்ளக்க வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கரைச்சதை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம இதில் மோல்டில். இப்போ வந்து நம்ம மோல்டு ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து அப்படியே மெதுவாக மேலே வந்து ஊற்றிக்கலாம். அப்படியே எல்லா இடமும் போகும் பாருங்கள். செமங்க. அப்படியே எல்லா இடமும் போகிற மாதிரி அதை வந்து மேலே ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சிலை செய்கிறதுங்க அது. இப்போ வந்து ஊற்றிட்டோமா, ஓரளவு வந்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மேலே ஊற்றினதுக்கு அடுத்து இது வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்காக எல்லா இடமும் செட் ஆகிறதுக்காக லைட்டாக வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடு போகிறதுனா பிரச்சனை இல்லை, நம்ம அது கடைசியாக இது பண்ணிக்கலாம். நிறைய எல்லா இடமும் போகணும். உள்ளக்க நல்லா அடிச்சு விட்ருங்க, அப்படின்னா தான் எல்லாமே உள்ளக்க வந்து ஃபில் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் கூட காய விட்ருங்க. இது வந்து கால் மணி நேரத்தில் செட் ஆகிரும். ஆனால் கால் மணி நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும், டப் டப்னு உடையும். ஸோ அதனால் ஒரு மணி நேரம் கூட விட்டுருங்க. விட்டதுக்கு அடுத்தே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதை. சரி, ஓகே, இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கால் நேரம் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து கால் நேரத்துக்கு நல்லா வந்து கட்டி சேர்ந்துருச்சு. கரெக்டாக கால் நேரத்துலேயே நல்ல ஒரு கட்டி சேர்ந்துருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊற்றுறீங்களா, ஊற்றும் போல கொஞ்சம் வந்து எதாவது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுனா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இதை எடுக்கிறேன். ஒரு கால் நேரத்தில் இந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா விட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் நம்மளுக்கு கட்டி சேர்ந்துடும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மோல்டுலேருந்து இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. நீங்கள் மாவை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் நம்ம. ஆனால் ஃபஸ்ட்டு சைடு எடுத்து பார்க்கலாம். பாருங்களேன், எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு தனியாக வந்து வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரணும். அப்படி வருதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சில நேரம் அந்த மாவு வந்து வராது, அந்த இதோட சேர்த்து வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து மாவும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மோல்டை நான் மெதுவாக எடுக்க போகிறேன். மாவை தனியாக எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ மாவை வந்து தனியாக எடுத்துட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மெதுவாக எடுங்க. ஃபஸ்ட்டு மாவை வந்து உரிச்சிக்கலாம். அந்த இதை சூப்பருங்க. இந்த இது வந்து பாருங்கள், இது செமையாக வந்துருச்சு. அதுக்கடுத்து மாவு இந்த சைடு எடுக்கலாம் மெதுவாக. அவ்வளோதான். இந்த சைடும் சாமி சிலை வந்துருச்சு. பாருங்கள், இந்த சைடும் அழகாக வந்துட்டாங்க. ரொம்ப பொறுமை முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து எடுக்கணும். அதை ஆல்ரெடினா கொஞ்சம் இதாகனாலும் சிலை வந்து இதாயிரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சின்ன இது நுணுக்கமாக வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா விரித்து விட்ருங்க. விரித்து விட்டதுக்கு அடுத்து சாமி சிலையை அப்படியே மெதுவாக எடுங்க. இப்போ பாருங்கள், சாமி சிலை வந்து அப்படியே அழகாக வந்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியுறாங்களா உங்களுக்கு? இதுக்கு அடுத்து நம்ம அந்த சின்ன மாவனாக எடுத்துட்டோம் அப்படின்னா சாமி சிலை வந்து சூப்பராக வந்துடுவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த மோல்டு வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாமி, இது அப்படியே அழகாக வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் காய தான் இந்த இதோட டிசைன்ஸ்னால் கரெக்டாக வந்து தெரியும். நம்மளுக்கு நல்லா வந்து மோல்டு வந்து பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடியானது நல்லாயிருக்கு. இதில் அப்படியே மோல்டும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து பெயிண்ட்டு கூட கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அழகாகிடுவாங்க சாமி. அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் அகைன் வந்து மோல்டு செய்யணுனாலும் அது அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே செஞ்சுக்கலாம். இந்த இது இருக்கனால பிரச்சனை இல்லை. உடனே நீங்கள் வேறு சிலை செய்யணுன்னா கூட வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், அதுக்கடுத்து இதை நான் இன்னொருக்க வந்து பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சு நம்ம வந்து பிள்ளையார் சிலை வந்து அப்படியே நான் ரெடி பண்ணிடுறேன்.
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிலை வந்து நல்லா தான் வந்திருக்கு. இது வந்து மாவு யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. இது வந்து மாவு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா பாருங்கள் ரொம்ப கட்டியாக வந்து வந்துடுச்சு. இதை வந்து ஒரு 2-3 தடவை மோல்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்படி கட்டித்தன்மை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாது நம்மளால். அதுபோக சிலையுமே வந்து நம்மளுக்கு நல்லா வந்துச்சு. இதுனா ரொம்ப நேரம் கழித்து வந்து எடுத்தது. அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஊற்றி வந்து ரொம்ப நேரம் கழித்து வந்து எடுத்தனால வந்து அந்த சிலை வந்து பாருங்கள் எல்லாமே மைன்யூட்டாக வந்து அப்படியே வந்திருக்கு. இந்த 2 சிலைகளை வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த சிலைகள் வந்து அவ்வளவு கரெக்டாக வந்து வந்திருக்கும். 2மே அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாமி லட்சுமி சிலை வந்து பண்ண முடியல. கரெக்டாக காம் நேரத்தில் எடுத்துட்டேன். காம் நேரத்தில் எடுத்தது வந்து பாருங்கள் இருங்க இந்த இருக்குது. அந்த நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அவங்க அந்த இது வந்து கரெக்டாக வந்திருப்பாங்க. ஆனால் வந்து அந்த மாவு வந்து சரியாக வந்து இதாகாதனால அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆயிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துருச்சு. நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது இந்த உடனே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் நேரம் கழித்து கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சரோட சாமி வந்து வருவாங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிலை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க. அப்போனா தான் ரியலாக வந்து நம்மளுக்கு சிலை வந்து வர மாதிரியே இருக்கும். இதுனா வந்து ஃபஸ்ட்டு வச்சு ரொம்ப நேரம் கழித்து நான் அடுத்து எடுத்தது. இதுனா அப்படியே பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுபோக சிலை எடுக்கிறதும் நீங்கள் வந்து இந்த கண் இந்த இதுனா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மோல்ட் ஆகிற மாதிரி உள்ள சிலைகள், அதாவது நல்ல ஒரு சிலைகளை வந்து எடுத்துக்கோங்க, சூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் அவனை வந்து நம்மளுக்கு வரதும் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் செஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மாவை யூஸ் பண்ணி அப்படியே உள்ளக்க வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஊற்றினுமே நம்மளுக்கு சூப்பராக சிலை வந்துருச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு வீடுகளில் வந்து நீங்கள் சிலையை வந்து வைக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.